Hi guys, welcome to my channel. This is Kalai Lifestyle. இந்த வீடியோவில் ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கூகுளில் போய்ட்டு ChatGPT ஆன்லைன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ChatGPT அப்படிங்கிறது இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ மிஷின் லேர்னிங் டூல். ஓகேங்களா? இது எப்படி இப்போது யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே லாகின் பட்டன் இருக்கும். லாகின் கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய மெயில் ஐடி இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ மெயில் ஐடி டைப் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு வந்து கீழே பாஸ்வேர்ட் கேட்கும். கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கண்டினியூ வித் கூகுள்னு இருக்கும். நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து உங்களுடைய மெயில் அக்கௌண்ட் எதுவோ அந்த மெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாகின் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜ் நம்ம டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கலாம். மேலே இருக்க 3 பட்டன்ஸ் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி நான் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கார்னரில் ChatGPTன்னு இருக்கும். ChatGPTயோட வெர்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெம்ப்ரவரி சேட்னு இருக்கும். இந்த டெம்ப்ரவரி சேட் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகாது. அதோடய உங்களுடைய மெமரி ஆஃப் பண்ணுற மாதிரி தான். ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம மொபைலில் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதேமாதிரி இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்டோர் ஆகாது. நீங்கள் ரிட்டன் போய் பார்க்கும்போது எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இப்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ண போதில் இது நம்ம ஃபோனில் அப்படியே ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ தட் நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா நான் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஜாப் டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து கொடுப்போம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப பியூர் இங்கிலீஷ் அப்படிலாம் இல்லை. நமக்கு எப்படி தெரியுமோ மினிமல் இங்கிலீஷாக இருந்தாலும் ஓகே தான், நார்மல் இங்கிலீஷாக இருந்தாலும் ஓகே தான், அதுக்கு புரியும். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். So I want to apply a job role. Role is front-end developer. Front-end developer role. இந்த கம்பெனி நேம், அந்த கம்பெனி வந்து நம்ம எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறோமோ வேகன்சி நம்ம பார்க்கும்போது அங்கேயே இருக்கும் இல்லைங்களா, இந்த கம்பெனிக்கு தான் அப்ளை பண்ணுறோன்னா அது மாதிரி. ஸோ இந்த கம்பெனி நேம் இஸ் TCSன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ the company name is TCS. இப்போ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்னா இப்போ மை நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்னோடய நேம் கலைச்செல்வி அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் ஐ எம் கம்ப்ளீட்டட், நான் என்ன படிச்சிருக்கேன்னா BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் கம்ப்ளீட்டட் BE CSE டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு இப்போ எந்த இயரில் முடிச்சேன்னா 2023 முடித்தேன். ஸோ இன் 2023ன்னு போட்டுட்டு ஐ எம் ஃப்ரெஷர், நான் ஃப்ரெஷராக இருந்து ஜாப் தேடுறேன், அதனால் ஐ எம் ஃப்ரெஷர்னு போட்டு இப்போ வந்து நமக்கு இது அப்ளிகேஷன் லெட்டராக வேணும். ஓகேங்களா? அதனால் எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது புரிஞ்சுட்டு நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஸோ ரைட் ஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருவோம். இப்போ பேஜ் லோட் ஆகி நமக்கான ரெஸ்பான்ஸ் இங்கே வரும். இது நான் இப்போ டீட்டெயிலாக காமிக்கிறேன். அதுக்கு என்னென்னா டெஸ்க்டாப் மோடஸ் ஆஃப் பண்ணிட்டா இது வந்து டீட்டெயிலாக நமக்கு தெரியும். இப்போ இதில் நமக்கான ரெஸ்பான்ஸ் லோட் ஆகி வந்துடுச்சு. இதில் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு பெருசாக காமிக்கிறேன். ஸோ இதில் மேலே இருக்கிறது நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணுது. தென் இப்போ ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதிலே சப்ஜெக்ட் மென்ஷன் ஆகிருக்கும். தென் இந்த மெயிலுக்கு ஒரு ஃபார்மேட்டில் வந்துடும். லெட்டர் ஃபார்மேட்டில் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லா டீட்டெயில்ஸுமே பெருசாக வரும். இது பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே மினிமம் ஒரு 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இது கரெக்டாக அலைன் ஆகி வந்துடும். ஸோ பெருசாக இருந்தாலும் பெருசாக இருக்குது ஓகே, பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பெருசாகவே அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கோ. இப்போ வந்து நான் இன்னொன்று என்னென்னா ஹவு டு குக் பிரியாணின்னு நான் போடுறேன். சரிங்களா? இப்போ அப்படி போட்டால் அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து நான் 1 kg பிரியாணிக்கு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வரும்.
இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன போடணும், எப்படி குக் பண்ணணும், எந்த ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இதிலே வரும். ஸோ மேலே வந்து இன்க்ரீடியன்ட்ஸு எவ்வளோ போடணும், இப்போ 3 பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, சால்ட் எவ்வளோ போடணும், கரம் மசாலா எவ்வளோ போடணும், அது மாதிரி எல்லாமே மெஷர்மெண்ட்ஸோடு வந்துடும். உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து 1 பை 1 டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் மேலே போய்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி மேலே போயிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக மேலே கொடுத்துருவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் பிரியாணி மசாலாக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் 1ல் வந்து ப்ரிப்பேர் த ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது தண்ணியில் ஊற வச்சு அலசி வைக்கணும். அது தென் த மசாலா. செகண்ட் ஸ்டெப் ப்ரிப்பேர் த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். தென் லேயர் த பிரியாணி, அந்த பிரியாணி எப்படி லேயராக குக் பண்ணணும். தென் இப்போ தம் வைக்கிறீங்கன்னா தம் குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி வரும். தென் வந்து கடைசியில் எப்படி சர்வ் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் படித்து புரியல அப்படின்னா வந்து தமிழ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ தமிழ்லேயே உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி அதை வந்து குக் பண்ணணும், அரிசி ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அங்கே எப்படி இங்கிலீஷில் இருந்ததோ அதே மாதிரி இங்கே தமிழில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். இதை படித்து புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எவ்வளோ நேரம் என்னென்ன ஊற வைக்கணும், தென் எவ்வளோ கிராம்ஸ் போடணும், எவ்வளோ டேபிள் ஸ்பூனில் என்ன போடணும், இப்போ வந்து பிரியாணி தம் வைக்கிறது அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதிலே பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷும் ஃப்ளூயண்ட்டாக, இப்போ இங்கிலீஷுமே அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணியுமே நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி இல்லை தமிழ்லலாம் யாருப்பா டைப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நார்மலாகவே இப்போ வந்து நார்மலாக எப்படி பேசுவீங்க, தங்கிலீஷில் தானே பேசுகிறீங்க, அதே மாதிரி இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் காலேஜ் படிக்கிறேன், என் அக்காவுக்கு வந்து நாளைக்கு மேரேஜ் இருக்குது. ஸோ வந்து என்னால் நாளைக்கு காலேஜுக்கு வர முடியாது, அதுக்கு வந்து லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்ற மாதிரி நான் இதில் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ டைப் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸுமே வரும். ஸோ பார்த்திங்கன்னா மேரேஜ், அதனால் நான் வந்து காலேஜுக்கு போகலை, லீவ் லெட்டர் எழுதணும், லெட்டர் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் மேலே தமிழ்னு கொடுத்ததுனால ஸோ நான் தமிழில் தான் எல்லாமே கேட்குறேன்னு அது புரிஞ்சுட்டு ஸோ லெட்டருமே அது தமிழ் ஃபார்மேட்லேயும் தமிழில் பாதியும் இங்கிலீஷில் பாதியும் வந்து நமக்கு வந்து சேர்த்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ எனக்கு இப்போ வந்து தமிழில் வேணாம், இங்கிலீஷில் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போனா இன் இங்கிலீஷ் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இன் இங்கிலீஷ்னு டைப் பண்ணி இப்போ சப்மிட் கொடுத்தோடனே இப்போ பாருங்கள் அந்த லெட்டர் ஃபுல்லாகவே எனக்கு இங்கிலீஷில் வந்துடும். ஃபுல்லாக லெட்டருமே இங்கிலீஷில் வந்துடும். நான் இதை அப்படியே பார்த்து ஒரு A4 ஷீட்டில் எழுதி சைன் பண்ணி டேட் போட்டு நான் இப்போது சப்மிட் பண்ணால் அவ்வளோதான், லீவ் லெட்டர் ரெடி. இதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஆகலை. இதேமாதிரி தான் ChatGPT அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. க்ராசரி ஐட்டம்ஸ், பேபி கேர், ஸ்கின் கேர், பேக்கரி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் சர்ச் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நீங்கள் இங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கலை லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.